Hello friends, PGTRB Botany-ஓட யூனிட் 3 மார்ஃபாலஜி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட லோவர் கிளாஸ்லேருந்து நம்ம கேட்டு வந்த ஒரு டெஃபினேஷன் தான். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்டோட எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அதோட எக்ஸ்டர்னல், அதோட அப்பியரன்ஸ் எப்படி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பிளான்ட் மார்ஃபாலஜியில் படிக்க போகிறோம். ஸோ ரூட்ஸு, ஸ்டெம்ஸு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, இந்த எல்லா பிளான்ட் பார்ட்ஸும் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ வி ஆல் நோ தட் plant is the one of the most essential living organism. ஸோ மெயினாக பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது அது அனிமல்ஸ்க்கானாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸ்க்கானாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலான ஒன்று. ஸோ இது நமக்கு தேவையான ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட் ஷெல்டர், நமக்கு தங்குவதற்கான உறவிடம் ப்ரொவைட் பண்ணுது. நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் பட் ஆல்சோ ஃபார் லாட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அண்ட் இட் ப்ரொவைட் ஆஸ் எ மெடிக்கல் பெனிஃபிட், நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட் அஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். நம்மளுடைய சமூகத்தில் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டும் ஆக்சிஜனும் இருக்கிறதுனால நம்மளோட எக்காலஜிக்கல் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியுது. ஸோ மெயினாக நமக்கு தெரியும், த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இன்க்ளூட் root, stem, leaves, flowers and fruits. First of all, we are going to study about the root. Root is the most important organ and it is an underground part of the stem. Because root வந்து நம்மளால் பார்க்க முடியாது, பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூட்டோட பார்ட்ஸும் கலெக்டிவ்லி வி நோன் அஸ் த ரூட் சிஸ்டம். ஸோ ஒரு ரூட் வந்து ஒரு சீடு வந்து ஃபஸ்ட்டு முளைக்குது அப்படின்னா கீழ் நோக்கி வளர்றத வந்து நம்ம வந்து ரேடிக்கல்னு சொல்லுவோம், மேல் நோக்கி போகிறத பிளமியூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேடிக்கல் அப்படிங்கிறது ரூட்டாகவும் பிளமியூல் அப்படிங்கிறது ஸ்டெம்மாகவும் க்ரோ ஆகி வரும். ஸோ அப்படி வர இந்த ரேடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வர ரூட்டு வந்து ப்ரைமரி ரூட்டு. ஸோ ப்ரைமரி ரூட்டை டிபெண்ட் பண்ணி தான் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி ரூட்ஸு, செகண்டரி ரூட்ஸு, டெர்ஷரி ரூட்ஸில் டைகோட்டில் வந்து இருக்கும். டைகோட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, டைகோட் அண்ட் மோனோகோட். டைகோட் அப்படிங்கிறது இருவிதை தாவரம், மோனோகோட் அப்படிங்கிறது ஒரு விதை தாவரம். இந்த டைகோட் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேப் ரூட்டாக இருக்கும், அதாவது ஆணி வேர் நம்ம சொல்லுவோம். மோனோகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட்டாக இருக்கும். ஸோ மோனோகாட் ரூட் அப்படிங்கிறது இந்த ப்ரைமரி ரூட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சியஸ் ரூட், அதாவது அந்த பிளான்டோட பார்ட்ஸ்லேருந்து ரூட்ஸ் க்ரோ ஆகி வந்திருக்கும். இது சப்போர்ட்டுக்காக இருக்கலாம், ரெஸ்பிரேஷன்ஸ்க்காக இருக்கலாம், எதுக்காக வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டோட டிப்பு, ரூட் அப்படிங்கும்போது அந்த டிப்பில் வந்து கவர் பண்ணி ரூட் கேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெயின்லி இந்த ரூட் கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் we are going to study about the types of root system. First one, tap root system. Tap root system சொல்லும்போது long and thick root இருக்கும், smaller than the main root. ஸோ மெயின் ரூட்டை விட ஸ்மாலராக இருக்கும், லாங் அண்ட் திக்காக இருக்கும். இதுதான் நம்ம ஆணி வேர்னு சொல்லுவோம். ஸோ இது மோஸ்ட்லி எந்த டைப் ஆஃப் ரூட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா டைகாட் பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த டேப் ரூட் அப்படிங்கிறது மண்ணோட ஊன்றி ரொம்ப ஆழமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி டேப் ரூட் க்ரோஸ் டீப்லி இன்டு த சாயில். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபைப்ரஸ் ரூட், அதாவது சல்லி வேர். இது வந்து எந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் மோனோகாட் பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தேர் இஸ் நோ மெயின் ரூட். இந்த ஃபைப்ரஸ் ரூட்டில் மெயின் ரூட்டே இல்லை, எல்லா ரூட்ஸுமே சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாயிலுக்குள்ளே அவ்வளோ டீப்பாலாம் க்ரோ ஆகி வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன், அந்த சீட் க்ரோத். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த சீடை வந்து நம்ம கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மேல் நோக்கி வளர்றது இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த பிளமியூல். ஸோ இந்த பிளமியூல் அப்படிங்கிறதான் ஃபர்தராக வந்து ஸ்டெம்மாக க்ரோ ஆகுது. The next one is radical. It's growing downward and later it grows into a root. Next part, stem.
we all know that stem அப்படிங்கிறது கிரவுண்டுக்கும் மேலே வளர்றது. ஸோ இது வந்து யங்காக இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும், ஓல்டராக இருக்கும்போது ப்ரௌன் கலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே வந்து இன்க்ளூடாக இருக்கும். ஸோ ஸ்டெம்மில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் த நோட் அண்ட் இன்டர்நோட். ஸோ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டெம் அரைசஸ் ஃப்ரம் த பிளமியூல். பிளமியூல் வந்து ஸ்டெம் அரைஸ் ஆகுது. இட்ஸ் பிகம் க்ரோ வெர்டிக்கலி அப்வர்ட், மேல் நோக்கி வளருது. இனிஷியலாக அந்த ஸ்டெம் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கும், கேனாட் ஸ்டாண்ட் அப்ரைட், மேலே நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் நோட் அண்ட் இன்டர்நோட். நோட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ எந்த பாயிண்டில் வந்து ஸ்டெம்மில் லீஃப் க்ரோ ஆகுதோ திஸ் இஸ் த நோட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நோட் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் இன்டர்நோட், த செக்மெண்ட் பிட்வீன் 2 நோட்ஸ், 2 நோட்ஸ் கிடையில இருக்கிற செக்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நோடு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளமியூல் அப்படிங்கிறதுல மேலே தான் ஸ்டெம் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க். ட்ரங்க் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம்மோட ரொம்ப டஃபஸ்டான பார்ட். இந்த ட்ரங்க்கை கவர் பண்ணி ஒரு லேயருக்கு, தட் இஸ் த பார்க். இப்போ நம்ம பிரியாணியெல்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப மணமாக இருக்குதுன்னு சொல்கிற காரணம் என்ன? அதில் இருக்கிற அரோமா, தட் இஸ் ஸ்பைசஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டை, கிராமு, இந்த லவங்கம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இந்த பட்டை அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்க். ஸோ ஒரு பிளான்ட்டோட பார்க்லேருந்து தான் இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, next one we are going to see about the leaves. Leaves, mostly we know that leaves னு சொன்னாலே நம்ம மைண்டுக்குள்ளே வர வேண்டியது green color. So leaf is the kitchen of the plants because they can make their own food by the process of photosynthesis. So photosynthesis னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இதெல்லாம் வச்சு இந்த presence of sunlight and chlorophyll. chlorophyll அப்படிங்கிறது ஒரு பிக்மெண்ட், அதோட ப்ரெசன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுட்டு வந்து உற்பத்தி ஆகும். ஸோ எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு உற்பத்தி ஆகுனா குளுக்கோஸ். ஸோ இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் த பீட்டியோல், லீஃப் பேஸ் அண்ட் லேமினா. ஸோ பீட்டியோல் அப்படிங்கிறது என்னென்னா லீஃபோட ஸ்டாக். ஸ்டெம்மில் எந்த பார்ட்டில் லீஃப் க்ரோ ஆகுதோ அந்த பீட்டியோல்னு சொல்லுவாங்க, இலையோட காம்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லேமினா. லேமினாவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நிறைய வெயின்ஸ் இருக்கும். அதாவது லீஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய நரம்பு அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லீஃப் க்ரோயிங் பார்ட், தட் இஸ் த லீஃப் பேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃபோட வீனேஷன்ஸ் இருக்குது. ஸோ லீஃபோட வீனேஷன் சொல்லி பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் வீனேஷன் இருக்குது, ரெட்டிகுலேட் வீனேஷன் அண்ட் பேரலல் வீனேஷன். ஸோ இந்த ரெட்டிகுலேட் வீனேஷனுக்கும் இந்த டைகாட் பிளான்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது டைகாட் பிளான்ட்டுன்னு நீங்கள் எடுத்திங்கனாலே அதோட மெயினான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? டைகாட் பிளான்ட் டேப் ரூட், ரெட்டிகுலேட் வீனேஷன். மோனோகாட் பிளான்ட் ஃபைப்ரஸ் ரூட், பேரலல் வீனேஷன். இந்த மாதிரியே ஞாபகம் வச்சுக்கிட்டா போகலாம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம ஃபர்தராக வர டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மோஸ்ட்லி கலர்ஃபுல் பிகாஸ் ஃப்ளவர்ஸில் தான் என்ன நடக்குது? பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இது ஏன் கலர்ஃபுல்லாக ஆக்கணும்? பிகாஸ் தே வாண்ட் டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ். பூச்சிகளெல்லாம் வரணும், அனிமல்ஸாக இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணி என்ன இருக்குன்னா ஃப்ளவரில் வந்து நெக்டர் இருக்கும். நெக்டரை அட்ராக்ட் பண்ணி அங்கேருந்து இன்செக்ட்ஸை, ஃப்ளவர், ஹனிபீஸ் அந்த மாதிரியே வரும்போது அது வந்து என்ன பண்ணும்? போலன் நல்லா கலெக்ட் பண்ணு, போலன் வந்து அது மேலே ஸ்டிக் ஆகும்போது அது வழியாக பாலினேஷன் நடக்கும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டாக மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எசென்ஷியலான பார்ட்ஸ் இருக்குது, நான் எசென்ஷியல் பார்ட்ஸ் இருக்குது. எசென்ஷியல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேலிக்ஸ், கொரோலா. ஓகே, ஸோ கேலிக்ஸ் அப்படின்னா செப்பல், கொரோலா அப்படின்னா பெட்டல். ஓகே, ஸோ இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம் கொரோலா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் கைனீஷியம் இட்ஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்
part. Okay. So next one, fruit. ஃப்ரூட் அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஃப்ளவர்ஸ்குள்ளே ஃபர்டிலைசேஷன் நடந்து தான் ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃப்ரூட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ். இட்ஸ் மெச்சூர்டு ஓவரி, அதாவது ஃபர்டிலைசேஷன் ஃப்ளவர்ஸ்குள்ளே இனப்பெருக்கம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஓவரி வந்து என்ன ஆகுது, ஃப்ரூட்டாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும், நமக்கு ஆல்ரெடி நோ தட் ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது மெயில் பார்ட். அந்த ஆண்ட்ரீஷியத்துக்குள்ளே யார் இருப்பாங்க, போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ கைனீஷியம் சொல்லும்போது இல்லை 3 பார்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா கார்பல், கைனீஷியத்தோட இன்னொரு பேர் என்ன, கார்பல். வந்து 3 பார்ட் இருக்குது, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவில் வந்து ரீச் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டைல் வழியாக ஓவரிக்குள்ளே வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து அது வந்து ஃபர்தராக வந்து ஓவரி வந்து ஃப்ரூட்டாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சில ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரியே ஃப்ரூட்ஸ் தான் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தனோகார்பி, ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே ஃப்ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. So next one we are going to see about the root modification. ஸோ ரூட் வந்து எப்படியெல்லாம் மாடிஃபை ஆகுது. ஸோ மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற டேர்மோட மீனிங் என்ன தெரியுங்களா, இட்ஸ் அட்ஜஸ்ட் ஆர் அடாப்ட். ஸோ ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை அட்ஜஸ்ட் ஆகுது, அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மாடிஃபை ஆகுது எப்படி இல்லைன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்சர்ப்ட் த டிரான்ஸ்போர்ட்டிசிட்டி ஆஃப் வாட்டர், மினரல்ஸ், அதுவெல்லாம் பேஸ் பண்ணி அது வந்து மாடிஃபை ஆகுது. ஓகேங்களா. இந்த ரூட் மாடிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி சப்போர்ட் இருக்குது, ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்குது, ரெஸ்பிரேஷன் இருக்குது. இந்த மேஜர் 5 டைப்ஸாக வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபிசியாலஜிக்கலாகவும் இருக்கலாம், மெக்கானிக்கலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். we are going to see about the next one, the for food storage. ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அது எப்படிலாம் மாறுதுன்னா டிபெண்டிங் அப்பான் த ஷேப்பை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. First one conical, second one fusiform, third one napiform, and fourth one tuberous. Conical அப்படின்னு சொல்லும்போது அதோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்கும், அதோட அப்பெக்ஸ் அப்படிங்கிறது கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. எக்ஸாம்பிள் கேரட்டை மைண்டில் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், அதோட பேஸ் அதாவது மேலே இருக்கிற அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ப்ராடாக இருக்கும். அப்பெக்ஸ்னால் அந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கோன் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் த கோனிக்கல் அட் த எண்ட். எக்ஸாம்பிள் கேரட். செகண்ட் ஒன் ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வல்லனாக இருக்கும். ஸ்வல்லன்னா என்னதுனால உருண்ட வடிவமாக இருக்கும். எங்கே இருக்குன்னா மிடில் கொஞ்சம் உருண்ட வடிவமாக இருக்கும். 2 எண்டும் வந்து பார்த்திங்கன்னா டேப்பரிங் எண்டு, ரொம்ப மிக கூர்மையான எண்டு, டேப்பரிங் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ரேடிஷ், நம்மளோட முள்ளங்கி. ஓகேங்களா. ஸோ தேர்டு ஒன் நாப்பிஃபார்ம் சொல்லும்போது இது மோஸ்ட்லி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது பேஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அதோட அப்பெக்ஸ் அதோட அந்த லோவஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டேப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் டர்னிப். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டியூபரஸ் ரூட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஷேப்பும் கிடையாது, அது ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் தே ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ளஷி மெட்டீரியல்ஸ் இன்சைட். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு கோனிக்கல் அட் த அப்பெக்ஸ். எக்ஸாம்பிள் கேரட். ஃபியூசிஃபார்ம், மிடில் ஸ்வல்லனாக இருக்கும். எக்ஸாம்பிள் ரேடிஷ். நாப்பிஃபார்ம், the spherical shape, that is the turnip. And fourth one tuberous, that is shapeless, that is no specific shape. So that is sweet potato. Okay. So next one, for better respiration காக. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நோடுலேட்டட் ரூட்ஸ். ஸோ சில லெக்யூமினஸ் பிளான்ஸ் அப்படிங்கிற பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப மாடிஃபைட் ஆகிருக்கும். அந்த ரூட் நொடியூல்ஸில் வந்து
என்ன இருக்குன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அந்த பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கே நைட்ரஜன் வேணும். அப்போ அங்கே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வர்ற மாதிரியும் அது வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபார் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா தட் இஸ் த ரைசோபியம். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நைட்ரஜன் நைட்ரேட்ஸாக மாறும், நைட்ரேட்ஸ் அமோனியாவாக மாறி பிளான்ஸ்க்கு வந்து அவைலபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த நோடுலேட்டட் ரூட்ஸ், அதாவது ரூட் நோடியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் சிம்பிள் டியூபரஸ் ரூட்ஸ். சிம்பிள் டியூபரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்வெல்லனாக இருக்கும், அதுக்கு எந்த ஷேப்புமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the picture. So first one is the simple tuberous root. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷேப்புமே இருக்காது, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு இதுதான். நெக்ஸ்ட் தேர்டு ஒன் நோடுலஸ் ரூட் ஆர் சிங்கிள் பீட்ஸ். ஸோ ரொம்ப சிங்கிள் பீட்ஸ் உள்ள ரூட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரூட் நொடியூல்ஸ் இருக்கும், பட் சிங்கிள் பீட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஜிஞ்சர். And the fourth one fasciculated tuberous root. Fasciculated tuberous root அப்படின்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் இருக்கும், பட் அது ரொம்ப கிளஸ்டர், தட் மீன்ஸ் குரூப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து டேலியா. நம்ம டேலியா ஃப்ளவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு இருக்கும், ஸோ அதான் வந்து மீன் பண்ணுறோம். அண்ட் த ஃபிஃப்த்து ஒன் இஸ் த மொனிலிஃபார்ம் ரூட்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்வெல்லனாக இருக்கும், அண்ட் த கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப சுருக்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிராஸ். அண்ட் த சிக்ஸ்த்து ஒன் ஆனுலேட்டர் ரூட்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னா டிஸ்க் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸோ ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் த இப்பிகா. So this is the picture of the tuberous root, fasciculated root, moniliform root, annulated root and nodulous root. And the next one for supportக்கு வேண்டி இருக்கிற roots. இந்த prop root இருக்கு, stilt root இருக்கு, climbing, clinging and buttress root. So first one prop root. Prop root அப்படின்னு சொல்லும்போது அதோட பார்ட்ஸ் வந்து எந்த பிரான்ச்சஸ்லேருந்து வேணாலும் க்ரோ ஆகலாம். ட்ரீயோட பிரான்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து க்ரோ ஆகலாம். ஸோ அதான் வந்து இந்த ஆலமரத்தில் தூரி கட்டி ஊஞ்சல மாதிரி ஆடுவோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே வந்து இந்த பேனியன் ட்ரீயோடது. எல்லாமே இந்த ப்ராப் ரூட்ஸாக இருக்குது. இது மெயினாக எதுக்காகனா சப்போர்ட்டுக்காக, அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட்னு சொல்லும்போது அந்த ரூட் வந்து பேசல் நோட் ஆஃப் த ஸ்டெம்மில் ஒப்ளிக்லி வளரும், கொஞ்சம் சாஞ்ச மாதிரியாக வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ரூட்ஸ் ஆஃப் த சுகர் கேன். நெக்ஸ்ட்டு கிளைம்பிங்னா ஏறும் கொடி. ஸோ அந்த ரூட்ஸ் சுற்றி எப்படி இருக்குன்னா அந்த நோட்ஸ் வந்து அப்படியே கிளைம் பண்ணி அப்படியே ஏறி போகிற மாதிரியே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் யாருன்னா மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா எந்த செடிக்கு பக்கத்தில் வச்சாலும் அந்த செடி மேலே அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள். அண்ட் த ஃபோர்த் ஒன் கிளிங்கிங் ரூட்ஸ். ஸோ இந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். தட் இஸ் த கிளிங்கிங் ரூட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் எப்பிஃபைட்ஸ், ஆர்கிட்ஸ் அப்படிங்கிற ஆர்கிட் பிளான்ட்ஸ் தான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து வருது. ஸோ ஃபிஃப்த் ஒன் பட்ரஸ் ரூட்ஸ். ஸோ வந்து வெர்டிக்கலி எலாங்கேட்டட் பேசல் பார்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆஃப் த சாயிலில் வந்து க்ரோ ஆகும், அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹொரிசான்டலி நம்ம வச்சோம்னா அது எல்லா பார்ட்டுக்கும் போய் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாம்பேக்ஸ். So let's see the picture. The first one is prop root. Prop root க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரூட். நம்ம பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வருது. தென் பட்ரஸஸ் ரூட்ஸு எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக எப்பிஃபைட்டிக் ரூட்ஸ் இருக்குது. எப்பிஃபைட்டிக் அப்படின்னா என்ன, மேலொட்டி, அதாவது ஏதாவது ஒன்று சார்ந்து வந்து வாழும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ஏரியலாக இருக்கும், ஹேங்கிங் கீழே தொங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா போரஸ் வால், சின்ன போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது எதுக்காகனா நம்ம காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை, அட்மாஸ்பியரில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறக்காக.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரூட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஏரியல் ரூட்ஸ், ஸ்பாஞ்ச் லைக் டிஷ்யூஸ் இருக்கிற ரூட்ஸ் வந்து வேளாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேளாமன் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ஏரில் இருக்கிற மாய்ஸ்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பட் டைரெக்டாக என்ன பண்ண சாயில் கூட காண்டாக்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுங்களா? அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலோவேராவை வந்து ஏதாவது ஒரு கார்னரில் கட்டி விட்டுருப்போம். அது வந்து ரொம்ப நாள் வந்துட்டு என்ன இருக்கும், வாடாமல் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா சயின்டிஃபிக்கலி திஸ் இஸ் த ரீசன், பிகாஸ் they have epiphytic roots. ஸோ வந்து காற்றில் இருக்கிற மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கும், வாழ தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சக்கிங் ரூட்ஸ். சக்கிங்னா உறிஞ்சக்கூடிய ரூட்ஸ். ஸோ இது என்ன பண்ணால் வேற ஒரு பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி அந்த பிளான்ட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் இதாக உறிஞ்சிக்கும். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து மெயினானது பார்த்திங்கன்னா நம்ம மாமரத்தில் வந்து வேண்டா அப்படிங்கிற ஒரு செடி இருக்கும். அது வந்து ஒரு வகையான பற்றுக்கொடி. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாமரத்தில் கிளையில எல்லாம் போய் பிடிச்சிது ஏறிடுச்சு அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் பூ காய் எதுவுமே வராது. அதுக்கு காரணம் என்ன, பிகாஸ் the vanda absorb the most of the nutrients and they become the growth and become it affects us, it suppress the growth of the mango tree. mango treeயோட growth வந்து என்ன பண்ணுதுன்னா சப்ரஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். ஃப்ளோட்டிங்னா என்னது, மிதக்கிறது. ஸோ மெதுவே அக்வாட்டிக் பிளான்ஸாக இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ஸ் தான் என்னது, வாட்டரில் க்ரோ ஆகிற பிளான்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஜூஷியக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்க ரூட்ஸும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஏ ஒயிட் காட்டன். ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா பயோஎன்சி பவர் இருக்குது, அதாவது மிதப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா, அந்த மிதக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தே பிகம் ட்ரை ஆகி அது டெத் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் எபிஃபைட்டிக் ரூட் அண்ட் சக்கிங் ரூட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அண்டு மைக்ரோரைசல் ரூட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அசிமிலேட்டரி ரூட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற ரூட்ஸ் வந்து இன்னொரு பேர் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ். அதாவது சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும், அதுக்கு தேவையான குளோரோஃபில் எல்லாம் வந்து அதுவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரூட்ஸ் வந்து அசிமிலேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எக்ஸாம்பிள் வந்து டீனோஸ்போரா அப்படிங்கிற பிளான்ட். ஸோ வந்து ரெய்னி சீசனில் என்ன ஆகும்னா இந்த க்ரீன் த்ரெட் மாதிரி அதுக்குள்ள நோட்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடெல்லாம் என்ன பண்ணும், சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே பார்த்தோம் இல்லைங்கன்னா நம்ம மைக்ரோரைசல் ரூட்ஸு இது வந்து என்ன பண்ணால் ஒரு சிம்பயோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக பண்ணும். சிம்பயோசிஸ்னு என்னதுன்னா மியூச்சுவல் பெனிஃபிட். நான் உனக்கு ஒன்று தரேன், நீ எனக்கு ஒன்று தரேன், இப்போ இதனால் ரெண்டு பேர்த்துக்குமே நன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் சிம்பயோசிஸ், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் இருக்குது, ரூட்டுக்கும் ஃபங்கஸ்க்கு இடையில தான் இந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ ரூட் என்ன பண்ணும், ஃபங்கஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபங்கஸ் என்ன பண்ணும், திரும்ப ரூட்டுக்கு தேவையான என்ன பண்ணால் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் நிறைய ஆர்கானிக் ஃபுட்டை வந்து அங்கே சாயிலேருந்து ஃபங்கஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அங்கே மைக்ரோரைஸ்லாம் வருது. ஸோ இது எங்கே படிக்கணும்னா நம்ம ஜிம்னோஸ்பமில் படிப்போம். ஜிம்னோஸ்பம்ஸை பற்றி படிக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனஸோட ஜீனஸ் படிக்கும்போது அதில் மைக்ரோரைசல் ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் ஒன் ரீப்ரொடக்டிவ் ரூட்ஸ். ரீப்ரொடக்டிவ் ரூட்ஸில் என்னென்னா எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அதாவது அந்த கிழங்கை வந்து கொஞ்சம் கட் பண்ணி நம்ம வந்து வேற ஒரு பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுங்க, மறுபடியும் வந்து க்ரோ ஆகி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ரூட்ஸ், எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து காமராஜர் ஐஏஎஸ் அகாடமியோட பாட்னி வந்து கோச்சிங், பிஜிடிஆர்பிக்கு பாட்னி கோச்சிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம்.